How to choose the best engineering college in 2023? Let's get into the video. 12th standard board exam முடிச்ச எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் மனசுல இருக்கும். அட நம்ம சூப்பரான இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்றப்பா. இந்த படத்துல எல்லாம் பார்க்குற மாதிரி இந்த நம்ம காலேஜ் வந்து ஷூட்டிங்ல எடுக்கணும். இல்ல நம்ம காலேஜ் நம்மள ஸ்போர்ட்ஸ்லாம் ஃப்ரீயா விடணும். இல்ல நம்ம காலேஜ் நமக்கு எல்லாமே சொல்லி கொடுக்கணும். ஒரு சில பேர் வந்து இல்ல எனக்கு பயங்கரமான பிளேஸ்மென்ட் கிடைக்கணும். படிச்ச உடனே 10,000 ரூபாய் சம்பளம்ங்கற மாதிரி 10 லட்சம் ரூபாய் சம்பளம்லாம் எதிர்பார்ப்பாங்க. பட் எந்த காலேஜ் உங்களுக்கு சூட் ஆகும், எது பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ், எப்படி பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் சூஸ் பண்றதுங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Let's get into the video. First thing வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ்னு ஒன்னு கிடையாது. என்னடா இவன் இப்படி சொல்லிட்டான், பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ்னு ஒன்று கிடையாதுன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, ஆக்சுவலி பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜோட பிளேஸ்மெண்ட்டை வச்சோ, இல்லைனா அந்த காலேஜோட லீனியன்ட்டை வச்சோ, இல்லைனா அந்த காலேஜோட மணியை வச்சோ, இல்லைனா அந்த காலேஜோட சிலபஸை வச்சோ அது எதுவுமே கிடையாது. பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ்னு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அவங்களே சொல்லிக்கலாம். மேபி ரேங்கிங்ஸை வச்சு நெர்ஃப் ரேங்கிங், அதுக்கப்புறம் நிறைய ரேங்கிங்ஸ் இருக்குது, அதை வச்சு சொல்லிக்கலாம். ஆனால் பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிநபரை பொறுத்த வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே எனக்கு இந்த இன்ஜினியரிங் காலேஜ் பெஸ்ட்டாக இருக்கும், என்னோட கேரக்டர்ஸ்க்கும் என்னோட ஸ்பெஷல் எபிலிட்டிஸ்க்கும் என்னோட ஸ்கில்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹவு டு சூஸ் தி பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் ஃபார் யூ, இது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் அ பர்சன். சரிப்பா, பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் ஒன்று கிடையாதுன்னு சொல்லிட்டேன். அப்போ எப்படி நான் எனக்கு சூட் ஆகிற இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பெஸ்ட்டுன்னு நான் கண்டுபிடிப்பேன்னா அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதில் நான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி இட் டிபெண்ட்ஸ் ஆன் அ பர்சன். பட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். 12th ஸ்டாண்டர்டுக்கு ஒர்க் பண்ணிங்க பார்த்தீங்களா, அதில் ஒரு 10% நீங்கள் ஒர்க் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபியூச்சர் ஓஹோன்னு இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற ஸ்டெப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் திங், உங்களுக்கு எது பிடிக்கும், உங்களுக்கு எது நல்லா வரும். இல்லைனா வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக பேரண்ட்ஸ் சொன்னால் நல்லா தான் இருக்கும். பட் பேரண்ட்ஸ்க்கு சொல்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு ரிலேட்டடான ஸ்கில்ஸையும் வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இதுக்கெல்லாம் மேட்ச் ஆகிற மாதிரி என்ன இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஓகே நான் இதான் படிக்க போகிறேன், ஓகே நான் ட்ரிபிள் படிக்க போகிறேன், ஓகே நான் மெக்கானிக்கல் படிக்க போகிறேன், ஓகே வந்து நான் இல்லை எனக்கு கோடிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் வந்து சிஎஸ்சி படிக்க போகிறேன், இல்லை எனக்கு கோடிங்கே வராது, நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்க போகிறேன், நான் மிஷின் லேர்னிங் படிக்க போகிறேன், நான் டேட்டா சயின்ஸ் படிக்க போகிறேங்கிற வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க இருக்கும். அதே மாதிரி வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, கெமிக்கல் இன்ஜினியரிங், மெரைன் இன்ஜினியரிங், அது மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வரும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் செகண்ட் திங், உங்களுக்கு நல்லா வர ஸ்கில்ஸுக்கு எந்த காலேஜ் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லார் கையிலுமே இன்டர்நெட் இருக்குது. இன்டர்நெட்டில் தேடுங்க, கூகுளில் பாருங்கள், யூடியூப்பில் பாருங்கள். கூகுள் அண்ட் யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் பற்றி ரிவ்யூ எப்படி கொடுத்துருக்காங்க, கூகுள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க, ஹானஸ்டான ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. அவங்க தப்பாக கொடுத்துருந்தா கூட காலேஜ் சைட்லேருந்து அந்த ரிவ்யூ டெலிட்டே பண்ண முடியாது. காலேஜுன்னு கிடையாது, எப்போவுமே கூகுளில் நீங்கள் ஒரு ரிவ்யூ கொடுக்குறீங்கன்னா அது யாராலையும் டெலிட்டே பண்ண முடியாது அன்லெஸ் அண்ட் அன்டில் அது நிறைய ரிப்போர்ட் அடித்தா மட்டுமே. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ரிவ்யூஸனை பாருங்கள், அதுக்கு முக்கால்வாசி ஆனஸ்ட்டாக இருக்கும். அதை தவிர்த்து ஒரு இன்ஸ்டியூஷன் மூலிமா அடிப்பட்டவங்க மேபி தப்பாக கூட போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு தான் ஒரு சீக்ரெட் ட்ரிக் சொல்ல போகிறேன். நீங்கள் எந்த காலேஜ் ஒரு இன்ஸ்டியூஷனில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இன்ஸ்டியூஷனோட அலுமினைஸை வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்டின்ல இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அலுமினைஸ் கூட கனெக்ட் ஆகி இப்போ அது எப்படிப்பா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சவிதா இன்ஜினியரிங் காலேஜ், நான் படித்தது வந்து சவிதா இன்ஜினியரிங் காலேஜ். நீங்கள் சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் சர்ச் பண்ணிங்கன்னா பீப்புள் இருப்பாங்க. அதில் வந்து போனீங்கன்னா அங்கே படித்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. இப்போ நான் என்னோட லிங்க்டின் ப்ரொஃபைலில் நான் எங்கே படித்தேன்னு போட்டிருப்பேன், சவிதா இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ அந்த மாதிரி போட்டவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அலுமினைஸ் கிட்ட வந்து நீங்கள் கனெக்ட் ஆகி ஓகே காலேஜ் எப்படி இருக்குது, ஏன்னா முக்கால்வாசி பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லதாக தான் சொல்லுவாங்க. சில பேர் ஹானஸ்டான ரிவ்யூ, அது நல்லதுன்னு சொல்ல முடியாது, ஹானஸ்டான ரிவ்யூ தான் சொல்லுவாங்க. ஏன்னா வயசாக வந்து பார்த்தீங்கன்னா பூமர் ஆகிடுவாங்க நாங்களாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மோஸ்ட்லி எல்லாமே கரெக்டாக தான் சொல்லுவோம். மற்றவங்க நாங்கள் பட்டதை வந்து மற்ற யாரும் படக்கூடாது, இல்லைனா நாங்கள் மிஸ் பண்ணதை மற்ற யாரும் மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கரெக்டாக தெளிவாக இருப்போம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி அலுமினைஸ் கிட்ட வந்து நீங்கள் வந்து கேட்கலாம், ஓகே இந்த காலேஜ் எப்படி இருக்குது, ஓகே இந்த இன்ஸ்டியூஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கோர்ஸ் எப்படி இருக்குங்கிறது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெசிஃபைடாக அந்த டிபார்ட்மெண்ட் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் கேட்கலாம். அப்படி இல்லையா எனக்கு ஜென்ரலாக இந்த காலேஜ் பற்றி மட்டும் தான் தெரிஞ்சுக்கணுன்னா யூடியூப் வாங்க. இவங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பச்சிலம் குழந்தை பார்க்குறதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்க வரைக்கும் பார்க்குற அளவுக்கு எல்லா கண்டென்ட்ஸுமே இருக்குது, எல்லா வகையான கண்டென்ட்ஸுமே இருக்குது. ஸோ நீங்கள் எதை பார்க்குறீங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா வயசாக சூஸ் பண்ணுங்கள். நான் சொல்கிற யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ராகுல் எம்னு ஒருத்தர், நான் ஒரு ஃபோட்டோ போடுறேன், அவர் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள மாதிரி யூடியூபர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அழகாக வந்து நம்ம கரியரை வந்து அப்ஸ்கில் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற இதெல்லாம் நிறைய போடுவார். அதே மாதிரி லிங்க்டின்ல வந்து நீங்கள் ராகுல் எம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க ரிலேட்டடாக அவங்களுக்கு வருவாங்க. அதே மாதிரி போஸ்ட் போடுறவங்க அவங்களையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சும்மா என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட் அப்பப்போ பாருங்கள், பட் முக்கியமாக லைஃப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். காலேஜ் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் நான் சொல்கிறேன்.
சரி ஓகேப்பா படிக்கிறதுக்கு சொல்லிட்டேன். நிறைய பேர் வந்து ஸ்போர்ட்ஸு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸு, கல்ச்சுரல்ஸு அந்த மாதிரி திங்ஸுக்கு மட்டுமே காலேஜ் ஜாயின் பண்ணணும்னு நினைப்பாங்க. இல்லைனா அந்த மாதிரி திங்ஸ் தான் என் காலேஜ் லைஃப் அதிகமாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த தமிழ் சினிமாலாம் பார்த்துட்டு தப்பு கிடையாது. சென்னையில், தமிழ்நாட்டில் அந்த மாதிரி நிறைய காலேஜஸ் இருக்காங்க. ஃபன் பண்ணுறதுக்குன்னு பீக்காக சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி நிறைய காலேஜஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி காலேஜஸை நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ண விரும்பலை. பட் நீங்கள் அந்த மாதிரி காலேஜஸை வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் தேடினாலே வரும், தாறுமாறாக வரும். நம்ம சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா நான் 2-3 வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன். சவுத் இன்ஜினியரிங் காலேஜஸில் வந்து எப்படிலாம் கல்ச்சுரல்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்னொரு காலேஜ் இருக்குது, பட் எனக்கு இங்கே வரைக்கும் வந்துருச்சு. நீங்கள் கெஸ் பண்ணுங்க பார்ப்போம் நான் என்ன காலேஜ் சொல்ல வந்தேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி காலேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் எவ்வளோ ஸ்போர்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ கல்ச்சுரல்ஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். அதை வந்து யூடியூப்பில் ஆனஸ்ட்டாக நிறைய பேர்லாம் எடுத்து போடுவாங்க. காலேஜில் என்னடா சொல்கிறது, நான் என்னடா கேட்குறதுன்னு சொல்லிட்டு. பட் அந்த மாதிரி இதெல்லாம் முழுசாக நம்பிடாதீங்க. நான் சொன்ன மாதிரி லிங்க்டின்ல போய் கேளுங்க, அதான் ஹானஸ்ட்டாக இருக்கும். யூடியூப்பில் சில பேர் வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுவாங்க. நானே வந்து ஸ்டார்டிங்லலாம் எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனல் இருந்தது, அதில் வந்து அடிச்சு விட்டுருக்கேன். பட் ஹானஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹானஸ்ட்டாக இருக்க ரிவ்யூ மட்டும் நம்புங்க. ஆன்லைன் ரிவ்யூ மட்டுமே நம்பாதீங்க. ஆன்லைன் ரிவ்யூவையும் ஒரு 50% வச்சுக்கோங்க, இல்லை 45% வச்சுக்கோங்க. மீதி 55% நீங்கள் வெளியே கேட்குறத வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள். நீங்கள் ரிசர்ச் பண்ணதை நீங்கள் நம்புங்க. நீங்கள் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணுற ஸ்டேட்டுக்கு வந்துட்டீங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி வரணும். நீங்கள் வந்து உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் வந்து என்னென்ன ஆக்ஷன் செய்கிறீங்களோ அதுக்கு உண்டான பலனை நீங்கள் தான் அனுபவிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொறுப்பு வரும். ஓகே, நம்ம இங்கே தப்பு பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் டைம் இந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள். நீங்கள் ரிசர்ச் பண்ணி அதுக்கு உண்டான பலனை நீங்களே அனுபவிப்பீங்க. நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அதே எஃபர்ட் உங்களுக்கு கர்மா இஸ் பான் பிராக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி கர்மா இஸ் பூமரேங். அது ஒரு படத்தில் வர காமெடி, அதனால் நான் அப்படி சொன்னேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. நோ டொபாக்கோ. ஓகே. ஸோ இந்த மாதிரி எந்த காலேஜ் வந்து ஸ்போர்ட்ஸுக்குலாம் சப்போர்ட் பண்ணுறாங்க, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கு நிறைய ரேங்கிங் இருக்கும், ஸ்போர்ட்ஸ் கோட்டாஸ் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் நீங்கள் நிறைய ஸ்போர்ட்ஸுக்கே வந்து பார்த்திங்கன்னா காலேஜஸில் பயங்கரமான சப்போர்ட் பண்ணுவாங்க. நேஷனல் லெவல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேஷனல் லெவல் இது வச்சே நீங்கள் வேலையே வாங்கிடலாம் டேரெக்டாக. லைக் வேறு எதுவுமே கிடையாது. அதெல்லாம் வந்து ஒரு ஈஸியான கேட் வாஸ் மாதிரி. அப்படியே ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து 4th ஸ்டெப்புக்கு டேரெக்டாக ஜம்ப் பண்ணலாம். என் கால் உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் டு 4th ஸ்டெப்புக்கு ஸ்போர்ட்ஸ் மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருந்து, அதே மாதிரியா நீங்கள் ஹேக்கத்தான்ஸு அந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்ஸு, அப்புறம் செமினார், வெபினாரு, அது மாதிரி நீங்கள் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணி இதெல்லாம் எந்தெந்த காலேஜஸ் அலோவ் பண்ணுவாங்க. இல்லைப்பா எனக்கு இதெல்லாம் பண்ணவே பிடிக்காது, எனக்கு பேசவே பிடிக்காது, படிச்சமா வேலை கிடைக்கணுமா அவ்வளோதானா, அந்த மாதிரினா அதுக்கும் நிறைய காலேஜஸ் இருக்குது. ஸோ அதை மாதிரி நீங்கள் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நீங்களே அது ரிசர்ச் பண்ணுங்கள். இல்லை எனக்கு இதெல்லாம் தெரியாதுப்பா, ரிசர்ச் பண்ணவும் எனக்கு ஐடியா இல்லை, பெருசாக ஐடியா இல்லைன்னா அதுக்கு தான் நான் இருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ info-with-vga.com சொல்லிட்டு ஒரு வெப்சைட் கீழே டிஸ்பிளே ஆகும். அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறேன். எஜுகேஷனல் கன்சல்டேஷன், பிளேஸ்மெண்ட் கைடன்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து என் கூட 1-on-1 பெய்ட் சர்வீஸ் ஸோ வந்து பேசலாம். நான் உங்களுக்காக ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு எந்த டொமைன் கரெக்டாக இருக்கும், அதாவது உங்களுக்கு எந்த கோர்ஸ் படித்தா கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு எந்த காலேஜ் படித்தா கரெக்டாக இருக்கும் சென்னையில், நான் அதெல்லாம் வந்து பார்த்து சொல்லுவேன். ஏன்னா பிகாஸ் ஐ மீன் சென்னை, எனக்கு சென்னையில் இருக்க காலேஜஸ் பற்றி அக்கு வேற ஆணி வேற தெரியும்லாம் சொல்ல மாட்டேன். பட் ஐ ஹேவ் கான்டாக்ட்ஸ் அண்ட் ஐ ஹேவ் நாலேஜ் அபவுட் இட். ஸோ வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். உங்கள் ஃபியூச்சருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட், நீங்கள் இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் விஜய். இந்த சேனலில் எஜுகேஷன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி காலேஜ் ஜாயின் பண்ணுறது, எப்படி நல்ல கம்பெனியில் பிளேஸ்மெண்ட் வாங்குறது, அந்த மாதிரி ரிலேட்டட் வீடியோஸ் கூட போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வெறும் ஐயோ படிக்கிற சேனலடா எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னால் பார்த்தா நம்ம சேனலில் என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட்ஸும் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அதுவும் டைம் இருந்தால் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அண்டில் தென் பீஸ்.